வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது, அதாவது அதிமுகவை பொறுத்தவரையிலே தொடரும் சர்ச்சையானது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னரே பல்வேறு போராட்டங்களை அந்த கட்சியானது சந்தித்து வருகிறது. பல்வேறு தலைவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து செல்லப்பட்டார்கள். கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது சற்று சில நாட்களுக்கு முன்பு செங்கோட்டை ஒரு போர்க்கொடியை எழுப்பினார். அதாவது அவருடைய கட்சியானது அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும். எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, தன்னை சில கட்டங்களில் எதிர்த்தவர்களை கூட பின்னர் அரவணைத்து சென்றார்கள். ஆனால் அந்த போக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைபிடிப்பதில்லை என்று கூறி கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார். அந்த கெடுவானது இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில் பயணம் மேற்கொண்டு பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்து பேசுவதாகவும் தெரிகிறது. அதனைத் தொடர்ந்தே, அதாவது அதிமுக செங்கோட்டையன் அவர்கள் விலக்கப்பட்டதும் அவர் அங்கு டெல்லி சென்று பேசியதன் விளைவாக இன்று சந்திக்கலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அண்ணா பிறந்தநாள் அன்று பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அரசு அதிமுகவிற்கு எந்த துரோகமும் செய்யவில்லை, அவர்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு தான் உதவி செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டதுடன் கூட பல்வேறு விஷயங்களையும் அவர் மீண்டும் தெளிவுபடுத்தினார். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதை விட எங்களுக்கு தன்மானம்தான் முக்கியம். கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் மறைமுகமாக குறிப்பிட்டு கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்களை மீண்டும் இணைப்பதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க இருப்பதும் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது பாரதிய ஜனதா அரசு அதிமுக அரசை காப்பாற்றியது என்ற ஒரு அவருடைய பழனிசாமி அவர்களுடைய பதிவிற்கு டிடிவி தினகரன் அவர்களும் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அதாவது அன்று ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்கும் போது அதற்கு பின்னணியில் இருந்தது யார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஓபிஎஸ் அவர்களே இருக்கிறார், நான் தர்ம யுத்தம் தொடங்குவதற்கு முக்கிய காரணம் என்று கூறி ஒரு முக்கிய புள்ளியை அவர் குறிப்பிட்டிருந்ததையும் நமக்கு தெரிந்திருக்கும். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு இந்த மாதிரியான குழப்பங்களை அதிமுகவிற்குள் விளைவிக்க முயற்சித்தது. ஆனால் இன்று எடப்பாடி அவர்கள் கூறும் பொழுது அதிமுகவை காப்பாற்றியது பாஜக தான் என்று கூறுவது முரணாக இருக்கிறது என்று டிடிவி அவர்களும் கூறினார். அன்று அவருடைய ஆட்சியை காப்பாற்றியது அந்த 122 எம்எல்ஏக்கள் தான். அதற்கு காரணம் யார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று என்பதை போன்ற பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். என்னுடைய கேள்வியை திரு கோவிந்தராஜன் சார் உங்கள்கிட்ட துவங்குறேன். இப்போ அதிமுகவில் பொறுத்த வரைக்கும் விலகியவர்கள் மீண்டும் சேர்வதற்கு வழியே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக நேற்று தெரிவித்து விட்டார். எங்களுக்கு ஆட்சி அமைப்பதை விட முக்கியம் சுயமரியாதை தான் என்று அவர் கூறியிருக்கிறார். இதிலிருந்து மீண்டும் இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்ற நாம் புரிந்து கொள்ள முடியுமா? உங்களுடைய பார்வை. அதாவது நேற்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் தெளிவாக அண்ணாவின் பிறந்த நாளிலே, அதாவது அந்த கரெக்டா கெடு வச்சு இந்த செங்கோட்டையன் வச்சு அந்த கெடு முடிவடைகிறது. கரெக்டாக நேற்றைக்கு அந்த கெடு முடிகிற அந்த நாளிலே, அண்ணா பிறந்த நாளிலே நேற்றைக்கு தெளிவாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டார்கள், துரோகிகளுக்கு இல்லை, கட்சியின் துரோகிகளுக்கு இடமில்லை என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். இந்த துரோகம் செய்தவர்கள் நடுத்தெருவில் தான் நிற்பார்கள் என்ற வார்த்தையும் அவர் கூறியிருக்கிறார்கள். அந்த இது இப்ப எல்லோருக்குமே தெரியும். நடுத்தெருவில் இன்னைக்கு யார் இருக்காங்கன்றது இந்த பொதுமக்கள் அனைவரும் அறிவார்கள். ஸோ அது போலதான் இன்றைக்கு எடப்பாடி தெளிவாக கூறியிருக்கிறார். இன்றைக்கு டெல்லி பயணம் எல்லோரும் நினைக்கிறாங்க பிஜேபியில போய் சரணடையத்துக்கோசம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி போயிருக்காங்கன்ட்டு. அது ஒரு சித்தரிக்கப்பட்டது, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்கிற மாதிரி தான் இது ஆகுது. அவர் போயிருக்கிறது டெல்லிக்கு பசும்பொன் முத்துராமன் அவர்களுடைய ஒரு பாரத ரத்னா அதுக்கு பரிந்துரை செய்வதற்காக அவர் போயிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் 2026க்கு பாரத ரத்னா 3 நபர்களுக்கு பரிந்துரை செய்வதாக பேச்சுக்கள் வருகிறது. அதுல ஒருவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு
தேவர் திருமணார் அவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக நேரடியாகவே போய் அது அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்கு போயிருக்கிறார். அந்த சமயத்திலே அரசியலும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் இன்றைக்கு டெல்லி செல்லக்கூடிய முக்கிய நோக்கம் இந்த இதுதான். தேவர் திருமணார் அவருக்கு இது ஆனா தொடர்ந்து இப்போ வந்து சொல்லும் பொழுது அதிமுக பொறுத்த வரைக்கும் அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தலைமை வந்து தொடர்ந்து அனைவரும் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் டெல்லி சென்று பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்ததன் விளைவாக மீண்டும் அது வலியுறுத்தப்படுமா என்று, அதாவது எடப்பாடி அவர்கள் சந்திக்கும் போது? அதாவது அமித்ஷா அவர்கள் தெள்ள தெளிவாக ஏப்ரல் மாத சந்திப்பிலேயே தெள்ள தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களது உட்கட்சி விவகாரங்களில் பாரதிய ஜனதா தலையிடாது என்பதை தலையிடாது அப்படின்றத வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? முன்னாடி நடந்த நிகழ்வுகள் நமக்கு வந்து உதாரணமா இருக்கு. வித்யாசாகர் அவர்கள் 2 பேரையும் வந்து கைப்பிடித்து இணைத்து வைத்ததெல்லாம் நமக்கு வந்து காட்சியில நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தலையிட மாட்டாங்கன்றதுக்கு நமக்கு என்ன விதமான உத்தரவாதம் இருக்கு? கண்டிப்பா தலையிட்டு தானே இருக்காங்க. அப்ப இருக்கிற சூழல் வேற, இப்ப இருக்கிற சூழல் வேற. அப்ப இருந்த சூழல் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனேயே ஒரு எந்த ஒரு டைரக்ஷன் இல்லாத ஒரு இதுல இருந்துட்டு இருந்தாங்க. அது அந்த இறந்த பிற்பாடு சசிகலா அவர்கள் சிறை செல்ல வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. கட்சியில ஒரு முடிவு எடுப்பதற்கு யாரும் வந்து இதுவாக இல்லை. அந்த சமயத்திலே அப்போது மீண்டும் தேர்தல் வருவதற்கு பொதுமக்களிடையே பல்வேறு செலவுகள்லாம் இது பண்றதுனால அவங்களுக்கு மீண்டும் ஒரு சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்து அதுதான் எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி ஆதரவை அரசையும் காப்பாற்றியது, அதிமுகவையும் காப்பாற்றியது. இங்க உற்று நோக்க வேண்டியதுன்னா அவர் அதிமுகவை காப்பாற்றியது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மன்னார்குடி குடும்பத்திலிருந்து அதிமுகவை காப்பாற்றியது பாரதிய ஜனதா. மன்னார்குடி ஒற்றை குடும்பம், ஏன்னா குடும்ப ஆட்சியை எதிர்த்துத்தான் எல்லோரும் இது பண்ணுகிறார்கள். தொண்டர்கள் எல்லாம் இந்த ஒரு குடும்பத்தின் ஆட்சியின் பிடியில் இவர் வரக்கூடாது. கடந்த முறை தேர்தலிலேயே வந்து தோல்விக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில 3% தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு காரணமாக இருந்தது ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள் ஓட்டுகள் வராமல் போனதுன்னு சொல்லப்படுது. இப்போ செங்கோட்டையன் போன்ற மிகப்பெரிய ஒரு தலைவரும் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவர் 50 வருடங்களுக்கு மேலாக கட்சியில் இருந்த ஒருத்தர். அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்காதா? இன்னும் ஓட்டு சதவீதம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் தானே என்ன இருக்கு? நிச்சயமாக கிடையவே கிடையாது. இதெல்லாம் அகைன் ஒரு ஹேஷியம் தான். செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கிறவரை தான் அவருக்கு அடையாளம். அவர் அதிமுக இல்லைன்னா அவர் செல்லா காசு ஆகி விடுவார். இரண்டாவது திரு டிடிவி தினகரன் அவர்கள் சென்ற முறை எடுத்த வாக்கு சதவீதத்தை பாருங்க. அவர் அதிமுக இருந்த உடனே தான் அவர் வந்து ஜெயிக்க முடிந்தது அவரால். இரண்டாவது முறை அவர் குக்கர் சின்னத்திலே ஜெயிக்கிறப்ப அவர் பணத்தை வாரி இழந்தார்கள். பணத்தை வாரி அவர் தான் அந்த 20 ரூபாய் நோட்டு டோக்கன் சிஸ்டத்தையே கொண்டு வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து அதுவும் இது பண்ணிருந்தாங்க. ஸோ அவருடைய ஒரு இம்பாக்ட்னு பாத்தீங்கன்னாக்க நிச்சயமாக கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா ஏன் அப்ப வந்து தேர்தலில் ஏன் அப்ப வந்து ஒரு இது கூட வாங்க முடியல? அது வந்து அதனுடைய தாக்கம், அதாவது அந்த சமூகத்தினுடைய தாக்கம். இப்ப அந்த முக்குலத்தோர் சமூகம் எல்லாம் இப்போது அண்ணன் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டு அவரு இப்ப பிரச்சார பயணங்கள்ல போகணும்னா முக்குலத்தோர் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய மேலூர் இப்போ இன்னும் சொல்ல போனா இப்ப ஆல்ரெடி இந்த மாதிரியான முக்குலத்தோர் அவர்களோட வாக்கு சதவீதம் குறைஞ்சதுனாலதான் இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காரா? அதாவது பாரத ரத்னா அப்படின்றது ஒரு விஷயத்தை நிச்சயமாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு முக்குலத்தோர் அந்த சமூகத்தை சேர்ந்த அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரரும் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக பார்க்கக்கூடிய தேவர் திருமகனாருக்கு இதுவரை யாரும் செய்யவில்லையே. இதுவரை செய்யாத ஒன்றை அவர் செய்திருக்கிறார். இதில் நிச்சயமாக முக்குலத்தார் அவர்கள் எடப்பாடியார் பக்கம் தான் இருப்பார். இது ஒரு சின்ன சான்று சார். மேலூர் பகுதியிலே அவர் வந்து பிரச்சார பயணம் சென்றிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்க்க நேர்ந்தது. அதே போல பெரியகுளம் தேனியில் சென்றிருக்கிறப்ப, கம்பம் சென்றிருக்கிறப்ப இங்கெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய எழுச்சியை காண முடிந்தது. இந்த இதெல்லாம் உருட்டிட்டு இருக்கிறதெல்லாம் தினகரன் வாக்கு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு 2026 தேர்தலிலே மக்கள் பதில் சொல்வார்கள். சரி, தொடர்ந்து பேசுவோம் சார். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் முன்னாள் அதிமுக நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்போம். சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து நீங்க பதிவு பண்ணுங்க சார். அதாவது இன்னைக்கு நேற்றுக்கு பேசுகிறது கேட்டிருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது, அதாவது ஏற்கனவே 11 எம்எல்ஏக்கள் எதிராக வாக்களித்தது துரோகம் செய்தார்கள் அதிமுகவிற்கு. அதே போன்று 18 எம்எல்ஏக்களை தனியாக பிரித்து சென்று
செய்தவர்கள் யாருமே இப்போ கட்சிக்கு வர முடியாது அந்த ஒரு 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 கான்டெக்ஸ்டில் தான் பேசியிருக்காரு. துரோகிகள் யாரும் மன்னிக்க முடியாது, அவர்களை ஆட்சிக்கே வரவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம், சுயமரியாதை தான் முக்கியம் என்பது போன்ற விஷயங்கள் அவர் பேசியிருக்கார். உங்களுடைய முதல் சுற்று கருத்து? நான் பேசினேன், அவர் பேர் கோவிந்தராஜன் சார். நான் கோவிந்தராஜன் சாருக்கு ஒரு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். தென் மாவட்டங்களும் சரி, டெல்டா மாவட்டங்களும் சரி, இவங்க வந்து எடப்பாடிக்கு வந்து மிகப்பெரிய மேலூரில் மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. அதே மாதிரி தேனி பக்கம் நிறைய கூட்டம் இருந்ததுலாம் சொல்கிறாரு. அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் தென் பகுதியில் வந்து 3வது இடம்ல 4வது இடத்துக்கு போயிருக்கு. அதில் குறிப்பாக இந்த விளாத்தி குளமாக அது இந்த அவங்க நின்னாங்களே நாகர்கோயிலில் ஒரு தொகுதி சட்டமன்ற தேர்தல் வந்தது. இவங்க நம்ம பேர் என்ன, நல்லா விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட மிகப்பெரிய தலைவர்லாம் இருக்காங்க. தலைவாய் சுந்தரம், பச்சைம்மாள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் அம்மா இருக்கும்போது வெற்றி பெற்ற அந்த மாவட்டம் இப்போது 4500 ஓட்டு தான் வாங்கியிருக்குது. சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ 2 லட்சம் ஓட்டில் வாங்கின ஓட்டு 4000 சில்லற ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அங்கே சீமானுக்கு கீழே போயிருக்காங்க. எங்கே நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றம் 2024 சரியாக ஒரு ஆண்டு கூட ஆகலை. எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரியல. தென் மாவட்டத்தில் சேர்ந்தது தான் அதுவும். அது மட்டும் இல்லை, 3,45,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. யார்? ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ். அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் வாங்கின ஓட்டு 1 சில்லற டெபாசிட் போயிடுச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. 4 தொகுதியில் அது ஒரு தொகுதி. அவருக்கு பதில் சொல்லிடுறேன். தோல்வி அடைவாரு அந்த சொந்த தொகுதியில். முதல் சுற்றுல இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம், முடிச்சு 4 பேரும் காதல வாங்கிக்கங்க. நீங்க பேசணும் அமைதியாக கேட்டு சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். போயிடுச்சு. ராமநாதபுரம்னா அவர் சொந்த தொகுதி கூட இல்லை. இங்கிருந்து அங்கே போய் அவர் சொல்கிற கூற்று பிரகாரம் வச்சுட்டா கூட தொகுதி மாதிரி தொகுதி போய் அது டிடிவி சார் கேட்டுக்கொண்டதுனால அவருக்கு நன்றி கடனுக்கோசம் அந்த தொகுதி விட்டு போனார். யாருக்கு? நாங்கள் நிற்கிறோம் பெரிய குளத்தில். ஏற்கனவே அவர் எம்பியாக இருந்தார். 2 முறை பெரிய குளத்தில் எம்பியாக இருந்தவர் டிடிக்கு. அவர் கேட்டதுனால அவர் விட்டுட்டு வேறு புது தொகுதிக்கு போகிறார். அந்த புது தொகுதியில் போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட குறைச்சி ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லலாம். அப்போ வாங்கின 3,45,000 ஓட்டு வந்து அதிமுக தொண்டை ஓட்டு போடாமல் அந்த வாய்ப்பு வந்திருக்காது. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிமுக தொண்டை அதிகமாக ஓட்டை எங்கே செலுத்திருக்காருன்னா அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட தானே செலுத்திருக்கான். நம்பர் 1. டிடிவி சார் 2 லட்சத்தி சில்லற ஓட்டு வாங்கியிருக்காரு. எங்கே? தங்கத்தமிழ் நின்று அந்த பெரிய தேனி தொகுதியில் அவர் அதிமுக ஓட்டு சதவீதத்தை விட கூட தானே வாங்கியிருக்காரு. அதிமுக அங்கே 3வது இடத்துல தானே போச்சு. இங்கேயும் அதிமுக 3வது இடத்துல தானே போச்சு. நீங்களாம் பேசலாமா? புரட்சித் தலைவி அம்மா 53% ஓட்டு வங்கியோடு வச்சு இந்தியாவிலேயே 3வது பெரிய இயக்கமாக வளர்த்து வச்சுட்டு போனாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். அதை விட முக்கியமான விஷயம், கண்ணு கட்டின தூரம் சட்டமன்றத்திலே அம்மா பதிவு பண்ணாங்க. கண்ணு கட்டின தூரத்திலே எதிரிகளே இல்லைன்னு பதிவு பண்ணாங்க. எனக்கு அப்புறமும் 100 காலம் இந்த இயக்கம் வெற்றி நட போடுன்னு தீர்க்க தரிசனோட புரட்சி தலைவி அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. அண்ணன் 2016 எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தேர்தலில் என்னது ஏதாவது ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை சேர்மன் தேர்தலாக இருக்கட்டும், 10 மேயர் தொகுதியில் எங்க இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து நாங்கள் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் ஒரே ஒரு விஷயம் சார். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா வெற்றி தான் முக்கியம். கணிசமாலாம் முக்கியம் கிடையாது. கணிசமாக வாக்கு வாங்கிட்டேன்னு சொல்கிறதுக்கோசம் போய் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? இறங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? வெற்றி முக்கியம். அந்த வெற்றி இலக்கை நம்மளால் அடைய முடியாது. வந்து நம்ம நல்லது தான் செஞ்சிருக்குன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இது வந்து 2024 நல்லது தான் செய்துச்சுன்னு தெரிஞ்சுதான் ஏன் ஒரு கூட்டணி விட்டு வெளில போனோம்? நல்லது செய்தது பிஜேபி கெடுதல் பண்ணிச்சு நம்ம யாருமே சொல்லலையே. டிடிவி சாரோ ஓபிஎஸோ சின்னம்மாவோ வற்புறுத்தினால்தான் அவர் பிஜேபி. இல்லைங்க, நான் சொன்னேன் எந்த தொண்டனுடைய நெருங்கி பழகினாரு, எந்த தொண்டை வந்து பொதுக்குழு செயற்குழு கூப்பிட்டு வைக்கலாமா வேணாமான்னு கேட்டு ஓட்டு ராமதாஸ் மாதிரி ஓட்டு பெட்டி வச்சா நடத்தி முடிவு எடுத்தாரு. போனாரு டெல்லியில தொண்டை, இதே தொண்டெல்லாம் அன்னைக்கு பக்கத்துல உட்கார வச்சாங்க. சரி,
அன்றைக்கி நரேந்திர மோடிஜியோட பக்கத்தில் தான் இருந்தார் இவர். லெஃப்ட் ரைட் அமித்ஷா கூட இல்லை, பக்கத்தில் அண்ணன் எடப்பாடியார் தான் இருந்தார். அப்புறம் ஏன் இங்கே வந்தவனுக்கு பல்ட்டி அடிச்சிங்க? சரி சார். இல்லை அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். டிடிவி சாரால் ஒன்றும் இல்லை, ஆர்கே நகரில் வெற்றி பெறலன்றால் அவர் ஆர்கே நகர் தேர்தலில் பார்த்துருக்க மாட்டார். நான் கிட்ட நான் அதில் ஒன் ஆஃப் த சீஃப் ஏஜென்ட் டிடிவி சாருக்கு நான் வெற்றி வேலை ஒன்று 20 rupees டோக்கன்லாம் நம்ம மறுக்க சார். ஒரே ஒரு விஷயம், இந்த காலத்தில் கையில் காசு வாங்கிட்டே ஓட்டு போட மாட்டான். 20 ரூபா நான் அப்புறம் தரேன்னு சொன்னால் 20 ரூபா ஓட்டு போடுறானா? ஜனங்க நான் முட்டாள டோக்கன் வச்சு நிறைய பேர் கிளைம் இல்லைங்க. இதெல்லாம் செட்டப். அங்கே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக டெபாசிட் போயிடுச்சுங்க. காரணம் தப்பி தான் அங்கே மதுசூதனை தவிர கட்சியோட தொண்டை அடிமட்டத்திலேருந்து அவர் புரட்சித் தலைவர் காலத்துலேருந்து அவரை தவிர வேறு யாராக இருந்தாலும் அதிமுக டெபாசிட் போயிருக்கோம். மயிரில் ஊழி தப்பிச்சது வெற்றிவேல் இல்லைன்னா டிடிவிக்கு சார். கேளுங்க, இந்த வெற்றிவேலால் தான் இந்த கட்சி அமமுகவே அழிச்சாரு. இந்த கட்சியை பிளவு கொண்டு போனது வெற்றிவேல் தான். வெற்றிவேல் இல்லை, வெற்றிவேலை பற்றி பேசணும்னா நிறைய போயிடும். இதை நான் முடிக்கிறேன். நான் சொல்றேன், நடந்து முடிஞ்ச எடப்பாடி அவர் தொகுதியில் வார்டு கவுன்சில் தேர்தல் நடக்குது, அதில் வெற்றி பெறல. சேர்மன் யார்? திமுக சேர்மன். உன் சொந்த தொகுதியில் சேர்மன் வெற்றி பெறல. உன் சொந்த தொகுதியில் நீ முதலமைச்சராக இருக்கும்போதே எம்பி தேர்தலில் வெற்றி பெறல. எதுக்கு நீ இவ்வளோ பேச்சு? உயரம் தெரியுதா இல்லையா? அந்த கருத்து கேட்க வேண்டியிருக்கு. நான் மறுபடியும் வரேன். திரு கரு ஜெயக்கண்ணன் சார், அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து துரோகிகளுக்கு இடமே இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அதே மாதிரி முக்கியமாக பாஜக வந்து எங்களுக்கு உதவி தான் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக துரோகம் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? இல்லை, அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் பாரதிய ஜனதா கட்சி என்ன உதவி செஞ்சதுங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த நிர்வாகிகளுக்கு தெரியும். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னால் இருந்து இயக்கியதே பாரதிய ஜனதா கட்சி என்பதும் இப்பொழுதும் கூட அவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்னென்னா, அடிக்கடி அவங்க வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னொன்று, ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி, அதாவது அவங்களுடைய செயல்பாடுகளை இவர்கள் மீது திணிக்கிற போதெல்லாம் யாரையாவது பிரித்து கொண்டு போய், இப்போ அந்த அடிப்படையில் தான் செங்கோட்டையனை கொண்டு போனது. ஒரு நேர்காணலில் கூட செங்கோட்டையனை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கெடு முடிஞ்சு அதற்கானதை இப்போ இன்னைக்கு திடீர்னு எடப்பாடியார் போயிருக்கிறது கூட அமித்ஷாவை சந்தித்து இது தொடர்பான பேச்சாகத்தான் இருக்கு. அண்ணன் சொல்ற மாதிரி முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னாங்கிறதெல்லாம் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டில் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி எல்லாம் கூட பேசுவாங்க. இன்னொரு செய்தியும் மீண்டும் மீண்டும் எடப்பாடியார் செய்கின்ற தவறு என்னன்னா, தென் மாவட்டங்கள் போய் ஒரு சமூகத்தை குறித்து பேசி மற்ற சமூகங்களை எல்லாம் இழிவுபடுத்துகிற செயலை செய்கிறார். அவர் பெயரை வந்து விமான நிலையத்தை வைக்கணும், அங்க ஏற்கனவே வேற ஒரு கோரிக்கை இருக்கு. இமானுவேல் சேகரன் அவருடைய பெயரை வைக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு நிலங்கள் கொடுத்த மக்கள் இருக்காங்க. அங்க போய் முத்துராமலிங்க தேவர் பெயர் வைப்பேன்னு எடப்பாடியார் சொல்றது, அவருக்கு வந்து முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக மற்ற சமூக வாக்கெல்லாம் வேணாமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முக்குளத்தூர் கட்சியா, கவுண்டர் கட்சியா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைத்து மக்களுக்குமான கட்சி. மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற செய்தி, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு சமூகத்தை தூக்கி நிறுத்தி மற்ற சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற செயலை செய்தால் மற்ற மக்கள் அதை புறக்கணிப்பார்கள். வெகுஜன மக்கள் இயக்கங்களாக இருப்பவர்களுக்குமான இயக்கம் ஒரு புறம் போனால் அந்த மக்களுக்காக பேசுனா, அப்ப மற்ற மக்கள் என்ன வந்து சாதாரணமான ஆட்களா? தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழை பேசுகின்ற அனைத்து மக்களும் பொதுவான மக்கள் என்று பேச வேண்டும். அதை விட்டுட்டு மற்ற சமூக ரீதியாக நீங்க பிரிச்சு பாக்குறீங்கன்னா அப்ப எந்த சமூகத்திற்கான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? கவுண்டர் கட்சின்னு சொன்னா உடனடியாக நீங்க முக்குளத்தூர் கட்சியா மாற்றுவதற்கு இது போன்ற கோரிக்கை வைப்பீங்களா? தனிப்பட்ட முறையில் எந்த தலைவரையும் வந்து தாழ்த்தி அதிமுக வந்து போன எலெக்ஷன்லயே கூட கோயம்புத்தூர் அந்த அதாவது கொங்கு மண்டலம் ஒரு கோட்டையா தான் இருக்கு. பெரிய அளவுல வந்து என்ன சொல்றாங்க, கன்சால்டேட் நான் மிக தெளிவா சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சியா குறுக்கி விட முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற செய்தி, முக்குளத்தோர் சார்பாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் அவர் என்னைக்காவது அந்த சமூக ரீதியா பேசியிருக்காரா? அவரையா நீங்க அந்த குறுகின வட்டத்தில் அந்த அண்ணா ஆவின் வந்திருக்காரு. என்றைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த மாதிரி சமூக ரீதியா பேச மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் எடப்பாடியார் செய்கின்ற மிகப்பெரிய தவறு அது. ஒரு சமூகத்தை தூக்கி பிடிப்பதற்காக அனைத்து சமூகத்தையும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, முக்குளத்தோருக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவங்கள் சசிகலா அவர்கள் மூலமாகவோ கொஞ்சம் இருந்தது அப்படின்றது எல்லாராலையும் பேச. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சமூகத்திலிருந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்க போது அந்த சமூக மக்கள் தங்களுக்கான கட்சியாக அவர்கள் நினைப்பது வேறு. தலைவர்களாக இருப்பவர்கள் அந்த மாதிரியான ஒரு செயலை செய்யக்கூடாதுங்கிறேன். சரி, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட முக்குளத்தூர் சமூகத்தையோ அல்லது மறவர் சமூகத்தையோ உயர்த்தி பேசுவதாக நினைத்து மற்ற சமூகத்தை இழிவுபடுத்திடலாமா? இன்றைக்கு அனைத்து சமூகங்களும் வந்து சகோதரத்துவத்துடன் பழகுகின்ற அந்த சூழலை இது போன்ற தலைவர்களை வந்து பிரிக்க
விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக பாரதிய அண்ணா நான் பேசவே இல்லை பொன்மொழி என்னன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது இந்த கோட்பாடு ஜாதி மத பேதங்களுக்கு அதே மாதிரியான பாத்தீங்கன்னா இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் மீண்டும் பிளவுபடுத்துவதற்கான காரணம் என்னன்னா தொடர்ச்சியாக அந்த கட்சியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய சூழலை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் கண்டிப்பாக தமிழ்நாட்டு நலனிற்கு எதிரானது என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். திரு தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது முக்கியமாக நமக்கு தெரியும் அந்த தர்ம யுத்தம் நடத்துறதுக்கு யார் பின்னாடி ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காரு, வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி சசிகலா அவர்கள் மேண்டேட்டோட ஃபுல் மேண்டேட்டோட ஆட்சி அமைக்க உரிமை கோரும்போது வித்யாசாகர் ராவ் அவர்கள் அவருடைய அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால தள்ளி போனது நமக்கு தெரியும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதிமுக எதிராக தானே பிஜேபி செஞ்சிருக்கு. இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு நன்மை தான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது டிடிவி அவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறாரு. உங்களுடைய பார்வை? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இப்போ முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களில் நடந்த தேர்தலை விட அமைய போகிற 17வது சட்டமன்ற பொது தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை திமுக அண்ணா திமுக என்கிற வலிமையான 2 கட்சிகளை மையமாக வைத்து தலைமையேற்று அந்த 2 கட்சிகளுடைய தலைமையில் அணிகள் ஏற்பட்டு தேர்தல் வரும். இப்ப அப்படி இல்லை. 3வது ஒரு அணி, அதாவது திரைப்படத்துறையில் செல்வாக்கு மிகுந்த திரைப்படத்துறை நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மக்கள் செல்வாக்கு, அதாவது ரசிகர்கள் செல்வாக்கோடு இருக்கிற ஒரு வணிகத்துல முதல்ல இருக்கிற ஒரு திரைப்பட நடிகர் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கார். இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது 4 முனை போட்டி. அதிமுக, பாரதிய ஜனதா, திமுக அதன் கூட்டணி, திரு விஜய் அவரை நம்பி சேரக்கூடியவர்கள் திரு சீமான் அவர்கள் என்கிற 4 முனை போட்டி ஏற்பட்டிருக்கு. இப்போ தன் வழி அறிந்து, துணை வழி அறிந்து, மாற்றான் வழி அறிந்து அதான் களத்தை அமைக்கணுங்கிறத வள்ளுவர் சொன்னது. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதை உணர்ந்து கொண்டு நீங்க அரசியல்ல அண்ணன் ஆவின் வைத்தியநாதன் அருமையா சொன்னாங்க, வெற்றிதான் இலக்கு அப்படின்னு. வெற்றி மட்டும்தான் பேசப்படும், தோல்வி அனாதைகளின் குழந்தை. கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை எல்லாம் சரி செய்து எதிர்காலத்தில் வெற்றி பெறுவதுதான் அரசியல் தந்திரம், அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதாவது கொள்கை திட்டம், அதுதான் ராஜதந்திரம். சரி செய்துன்னா நீங்க எப்படி சொல்ல வரீங்க? மீண்டும் இணைக்கணும்னு சொல்றீங்களா? எல்லாரும் சேரணும்? நான் கண்டிப்பா சொல்றேன் சேரணும், கண்டிப்பா சொல்றேன் சேரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல 38 தொகுதிகளில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் பெற்ற வாக்குகள், அதையெல்லாம் நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக ஆட்சி வந்திருக்கும். 39 ஒண்ணுதானே, ஒன்னே குறைச்சிட்டேன். நீங்க 50 கூட சொல்லிட்டு போங்க, அதனால என்ன? அதுல நான் ஒண்ணு ஜெயிச்சிருப்பேன், எம்எல்ஏ இருந்திருப்பேன். அதான் கேளுங்க. அது போக நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அதையே நம்ம பார்த்தோம். அதாவது ஒருவேளை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இருந்தால், எல்லோரும் ஒன்றிணைந்து போட்டியிட்டு இருந்தால் நிச்சயமா ஒரு 15 தொகுதி வெற்றி கிடைத்திருக்கும். அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. சரி, கடந்த காலங்களில் அண்ணா சொன்னது மாதிரி நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொல்லி நாம ஒரு முடிவு எடுக்கலன்னு சொன்னா நமக்கு எதிர்வரிசையில இருக்கிற. ஆனா இப்ப நேற்றுக்கு எடப்பாடி அவர்கள் பேசின பேச்சு பார்த்தா நீங்க சொன்னதுக்கான சாத்தியக்கூறுகளே தென்படாத மாதிரியான விஷயம் தானே தெரியுது. நான் அதுக்குள்ள போகல. என்ன ரங்கநாதன் கொஞ்சம் அனுமதிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதையெல்லாம் உணர்ந்து எதிர்வரிசையில இருக்கிற திமுக மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறது, மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி, அதிகார பலம் இருக்கிறது, ஆட்சி பலம் இருக்கிறது, கட்சி பலம் இருக்கிறது. அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லா வகையான கொள்கை திட்டங்களை வகுக்கணும். அதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள் ராஜாஜியை குள்ளுகப்பட்ட கடுமையா விமர்சனம் பண்ணார். 1967 அண்ணா ராஜாஜியை பார்ப்பனர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தார். ஆனால்
தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ராஜாஜி முரண்பட்டு இருந்தாங்க. அவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு காகித மில்லத்தில இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கூட்டணி அமைச்சாங்க. ராஜாஜி கூட அந்த அந்த அவருடைய இதுல கிடக்கிற பூணூலை பிடிச்சுக்கிட்டு பூணூலை கையில பிடிச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்க இந்த முறை அப்படின்னு சொல்லி அது பிராமணர்கள் அதை முற்பட்ட சமூகத்தை போடுங்கன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு திட்டம் வகுத்து செயல்பட்டாங்க. அதே போக 1969 அண்ணா மறைந்த பிறகு அதுலயும் கூட கேட்டீங்கன்னா கலைஞருக்கும் நாவலருக்கும் மிகப்பெரிய மோதல் வந்தது. பேராசிரியர் அன்பழகன் அவர்களுக்கும் கலைஞருக்கு ஒத்து போகல. ஆனால் மிக விரைவில் கலைஞர் சமாதானம் செஞ்சு எல்லாரும் ஒன்னா அணைச்சுக்கிட்டாரு. அதே போலவே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எஸ்.டி. சோமசுந்தரம், எந்த எஸ்.டி. சோமசுந்தரம் அண்ணா காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அண்ணாவே மிகவும் நேசிக்கக்கூடிய அண்ணா நேசிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.டி. சோமசுந்தரம், எஸ்.டி.எஸ், ராஜாராம் இவங்கெல்லாம். அந்த எஸ்.டி.எஸ் வந்து தனியா போய் நமது கழகம்னு ஒரு கட்சி வச்சாரு. ஆனாலும் கூட பிறகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அவரை அழைத்து சமாதானப்படுத்தி அமைச்சர்களை சேர்த்துக்கிட்டாங்க. இதே போல புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மையார் அவர்கள் கூட அவங்களுமே ஆரம்பி ரொம்ப கடுமையா அவங்களை எதிர்த்தாங்க. திருநாவுக்கரசர் எதிர்த்தாரு, பன்ருட்டியார், டாக்டர் நாவலர், எல்லோரும் முத்துசாமி எல்லோரும் எதிர்த்தாங்க. ஆனா பிற்காலத்துல அவங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதனாலதான் இன்னைக்கும் புரட்சி தலைவராகட்டும் அம்மா அவர்களாகட்டும் இவர்கள் எல்லாம் பேசப்படுகிற தலைவராக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவிற்கு பெருந்தன்மை இருந்த காரணம். சொல்லிட்டேன். அதாவது இதெல்லாம் நடந்துச்சு. அது எதுக்காக சொல்றேன்னா வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட அளவிலே கொள்கை சமரசம் இல்ல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்தை வச்சு பார்க்கும்போது அப்ப இவர்களெல்லாம் விட எடப்பாடி அவர்கள் என்ன, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா அவர் ஏன் இந்த மாதிரியான முடிவை எடுக்கவில்லை அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. நான் அதுக்கு இல்ல, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதை போலவே டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆகட்டும், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சி தலைவர் அம்மா ஆகட்டும், இவங்கெல்லாம் கூட மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள தலைவர்கள், மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்களாக இருந்த அவர்களே கூட தேர்தலில் செய்தார்கள். அதுதான் நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அண்ணா சொன்னதுதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொன்னது. எதுக்காக நான் இதை ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். அதனால எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வெற்றி பெறுவதற்கு சும்மா போட்டுக்கிட்டு வீண் ஜப்பம் பேசிக் கொண்டிருப்பதை விட தயவு செய்து அது எல்லா தலைவர்களுக்கும் நான் பொதுவா சொல்றேன், இந்த தலைவர் அந்த தலைவர் நான் சொல்லல. ஆனா எல்லா தலைவர்களுமே இதுல என்ன கேட்டீங்கன்னா எதிர்வரிசையில இருக்கிற திமுக, தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று சொல்லக்கூடிய விஜய், இப்படியெல்லாம் ஒரு அரசியல் சூழல் வித்தியாசமாக இருக்கிற இந்த நிலையில் இந்த காலத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒன்றாக தீர வேண்டிய கட்டாயம் இருப்பது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அமித்ஷா அவர்கள் அங்க வலியுறுத்துவார். நிச்சயமா ராத்திரி 8 மணிக்கு சந்திக்க இருக்கிறதா சொல்றாங்க. அதனால நிச்சயமாக மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் யாரையும் இழக்காமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல கூட்டணி அமைப்பார்கள். வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார். திரு கோவிந்தராஜ் வார்த்தைகளை வந்து அதிக அளவில் வந்து விட்டுட்டு நாளைக்கு இன்னைக்கு சப்போஸ் அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தலின் பேர நாளைக்கு சேர்ந்தா கூட எப்படி எதிர்கொள்ள முடியுன்ற அளவுக்கு கிட்டத்தட்ட நேற்றுக்கு அவர் பேசிய பேச்சுக்கள் வந்து கைக்கூலிகள் அப்படின்னு சொல்றாரு. அது யாரை சொல்றாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து அதிமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்கியவர்களை மீண்டும் சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து இப்போ டிடிவி அவர்களை குறிப்பிட்டு அதிமுகவை வந்து ஆட்சியை கவிழ்க்க நினைத்தவர்கள் மீண்டும் சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்களை தான் வலியுறுத்துறான்றது தெளிவாக தெரியுது. ஸோ அது மாதிரி கடுமையான வார்த்தைகள் பிரயோகத்தை பண்ணிட்டு நாளைக்கு வந்து இணைக்கிறது அப்படின்னு சூழ்நிலை வரும்போது பாஜக சார்பாக பேசுகிறவங்க கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் வலியுறுத்துறாங்க. ஸோ நாளைக்கு இணைந்தா கூட எப்படி அவங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்கு. அதாவது இங்க இணைப்பதற்கு இந்த 3 பேரை டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா இவங்களை இணைப்பதற்கு சாத்தியமே இல்லை. இதில் அமித்ஷா அழுத்தம் கொடுப்பே ஆனார். அவர் மீண்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்ற திரு அமித்ஷா, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிமுக அந்த கட்சியில் குறுக்கிட்டு நீங்கள் இவரை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினால்
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேற்றுக்கு அவர் தெல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கார். கட்சிதான் முக்கியம், கட்சிதான் முக்கியம், தன்மானம் தான் முக்கியம், கட்சிதான் முக்கியம், தன்மானம் தான் முக்கியம் என்று இதுதான் அனைத்து தொண்டர்களின் ஒரே ஒரு நிமிஷம் கோவிந்தராஜன் சார், தூத்துக்குடி செல்வம் குறுக்கிட வரும்னாங்க என்னன்னு கேட்டுப்போம். சொல்லுங்க ஐயா. நான் மதிக்கிற ஐயா கோவிந்தராஜன் அவர்களே, நீங்க அதிமுகவுடைய பிரதிநிதியாக பேசுகிறீர்களா அல்லது ஒரு பத்திரிகையாளராக விமர்சகர்களாக பேசுகிறீர்களா? ஏன்னா விமர்சகரா பேசுறீங்கன்னா நீங்க எனக்கும் ஜெயகண்ணனுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு நீங்க போயிடலாம். அதிமுகவுடைய தொண்டராக பேசினால் பொறுப்புணர்ச்சியோடு தான் பேசியாக வேண்டும். அதான் நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்கன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா. ஒரு பத்திரிகையாளராக அதிமுக தொண்டர்களின் ஒரு பார்வையாக, பொதுமக்களின் ஒரு பார்வையாக, பொதுமக்களின் ஒரு கருத்தாக, பொதுமக்கள் சார்பாக ஒரு பத்திரிகையாளராக பொதுமக்களுடைய கருத்தை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இல்லை, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ திடீர்னு இப்போ அதிமுக கூட்டணி முறிச்சாங்க அப்படின்னா தொண்டர்கள் வந்து என்ன மனநிலை? ஏற்கனவே இப்போதான் வந்து ஓரளவுக்கு மைண்ட் செட் பண்ணி இப்போ கூட்டணிக்கான ஏற்கனவே கூட்டணியில் விருப்பமில்லை என்ற ஒரு பேச்சும் தொண்டர்கள் மத்தியில் முதல்ல அடிபட்டது அரசியல் நோக்கர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் கூட்டணி சேர்த்துட்டு மறுபடியும் கூட்டணி இல்லைன்னு சொன்னா அதுவும் பெரிய தலைவர்கள் இல்லை அப்படிங்கும்போது தொண்டர்கள் கண்டிப்பா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஆறாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லையா? தொண்டர்கள் பாஜக விட்டு அவர் ஒருவேளை இந்த இதாகலைன்னா நிச்சயமாக விஜய் அவர்களுடைய செல்வதற்கு அவருடைய சமரசம் செய்து விஜய் தலைவர் விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துவீங்க. ஏங்க இங்க சமரசம் பண்ணது அங்க அவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கொள்ளுங்க வரலான்ட்டாரு. அதுக்கு தயாரா? என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்க போறாரு. கேட்டீங்க தொண்டர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக தான் பிஜேபி இல்ல ஒருங்கிணைந்த அதிமுக தான் பிஜேபி ஆதரவு பிஜேபி தொண்டன் சொல்லிட்டான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனும் சொல்லிட்டான். இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனும் சொல்லிட்டான். ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும். இந்த விரும்பவில்லை இல்ல அதிமுக தொண்டன் கடைபிடிச்ச தொண்டன் செங்கோட்டையன் கருத்தா இல்ல. ஒரே நிமிஷம் இல்ல சார் கோவிந்தராஜன் சார், அதாவது இணைய விருப்பம் தெரிவிச்ச ஓபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி அவர்களும் சரி, எங்களுக்கு கட்சியில பதவியோ எதுவுமே தேவையில்லைன்னு ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக நாங்கள் அதிமுக வந்து நம்ம மீண்டும் ஆட்சியை கொண்டு வரணும், திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குறைந்தபட்ச அதை பண்ண மாட்டேன்றாரு எடப்பாடி அவர்கள். நேற்றுக்கே அதாவது தொண்டர்களுடைய கருத்து, நான் பல்வேறு தொண்டர்களை பார்த்தேன், அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, பல்வேறு தொண்டர்கள் பொதுமக்கள்லயே இதே கேள்வியை அவங்களிடம் முன்வைத்து அவங்களுடைய கருத்தாக அவங்களுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் நான் இங்க உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். எல்லா தொண்டர்களும் என்ன சொல்கிறார் என்றால், ஒற்றை குடும்பத்தின் கீழே மீண்டும் இந்த கட்சி போவதை எந்த ஒரு தொண்டரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 13 தொகுதி 12 தொகுதி ஏற்கனவே தோல்வி, 12 தேர்தல் இப்ப 13வது 2026 தேர்தலுக்கு தயாராயிட்டீங்க. உங்ககிட்ட தொண்டை சொன்னா ஏதோ ஒரு தொண்டை உறுப்பினர் அட்டை வச்சுக்கிறோம் ஒரு அதிமுக கரவேட்டி கட்டண உங்ககிட்ட சொன்னா நீங்க நிரூபிச்சுட்டா நான் வந்து நீங்க எடப்பாடி திட்டத்தை விட்டுறேங்க. ஒரு அதிமுக தொண்டை சொல்லுங்க. அரசியல் நீங்க களத்துக்கு நிறைய தொண்டர்களுடைய ஒரே ஒரு நிமிஷம் திமுக நீ திமுக வெற்றி பெறக்கூடாது சொல்றீங்க. உயிர் போடுகிற எந்த தொண்டனும் சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். சார் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் வேண்டாம். இல்ல இப்போ அதாவது இப்போ அதிமுக தொண்டர்கள் ஒரு மனநிலை இதுதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க ஒரு பத்திரிகையாளரா. உங்களுடைய ஒரு பார்வை நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அண்ணன் ஆவின் வைத்தியநாதன் சொன்னது போல எந்த அதிமுக தொண்டர் கோவிந்தராஜன் சொன்னாருன்னு தெரியல. அவரு சார்ந்த அதிமுக தொண்டர்களா இல்ல அவரு யாராவது 10 பேர் தொண்டர்களை வச்சு விசாரிக்கிறாரான்னு தெரியல. செய்தி என்னன்னா என்னைக்குமே தெரியும், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பான கட்சியாக இருக்கக்கூடிய வலிமை கொண்டது, வல்லமை உடையது. ஏன்னா இன்னும் சொல்ல போனா நீங்க இப்போ இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு, எடப்பாடி அவர்களே இன்னும் 100 ஆண்டுகள் இருக்க வேண்டும். செய்தி என்னன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மையாருக்கு பிறகு சசிகலா அவங்க வந்து பொறுப்பேற்ற காலத்திலும் கூட
அதன் பிறகு இந்த கட்சியை தலைமை இருப்பதை அவங்க தான் இவங்க எல்லா நிர்வாகிகளும் ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்பாளர் ஏற்றுக்கொண்ட கட்சி. இப்போது வந்து பொதுச் செயலாளராக ஒன்று நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை யாரிடம் இருக்கிறதோ அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைக்கு எடப்பாடியாருடைய அந்த தலைமையுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் மற்றவர்களை அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையாங்கிறது அவருடைய செய்தி என்னன்னா, எனக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதோ மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற அளவில் ஒருங்கிணைத்து கொண்டு வரணும் அவருடைய நோக்கம் அல்ல. சசிகலாவை கொண்டு வந்தா தலைமை பதவி அவங்களுக்கு கொடுக்க வேண்டும், ஓபிஎஸ் கொண்டு வந்தா ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் தெரியும், திரும்ப டிடிவி தனியா கட்சி நடத்துறாரு, நீங்க அதனால கொண்டு போகல. இப்ப செங்கோட்டையனையே பாத்தீங்கன்னா அவர் ஏதேனும் கழகம் பிறக்குமாங்கிற மாதிரி கொண்டு போனவரே அவரை நீக்கி இவங்க அறிக்கை விட்டாங்க. இன்னும் அவரை பொறுத்தவரை தன்னை பொதுச் செயலாளரை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான முயற்சியில் இருக்கிறாரே தவிர ஆளுங்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்ற முனைப்பு இல்லை அப்படிங்கிற செய்தி ஒண்ணு. இன்னொன்னு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற தொண்டர்கள் உலகத்தில் எங்குமே கிடையாது. நீங்க யார தலைவரா ஏத்துக்கிட்டாலும் அந்த தலைமை பண்புக்கு இன்னும் சொல்ல போனா அந்த இலை சின்னம் யாருக்கு இருக்குதோ அந்த தலைவராக யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்பு என்பது இபிஎஸ்க்கு உள்நோக்கம் எதுவும் அவர் வந்து சேர்க்கணுங்கிற எண்ணங்களும் கிடையாது. இன்னொரு செய்தி என்னன்னா, அவங்களெல்லாம் சேர்த்தா தன்னை வந்து மீண்டும் பலவீனப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக அதிமுக ஆட்சிக்கு வர்றதை விட அவருக்கு வந்து தன்னுடைய பதவி தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது தெளிவா சொன்னது என்னன்னா, எடப்பாடியார் பொதுச் செயலாளர் இருக்க வரைக்கும் நாங்க எங்களுடைய கூட்டணியும் எங்களுடைய கட்சி வலிமையா இருக்கும்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். இல்ல கண்டிப்பா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னா, யாரு வந்து ஆட்சியை கொடுத்தாங்களோ அவங்களே ஒண்ணு, அதே மாதிரி அதிமுகவில் வந்து நிரந்தர பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அவர்களை அறிவிச்சு அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க, அதை கேன்சல் பண்ணி நான் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னது, இது எல்லாமே வந்து கண்டிப்பா அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு சின்ன அதிருப்தி இருக்கதான். இன்னொரு செய்தி நீங்க பார்க்கணும், மற்ற எல்லா தலைவர்களை விட எடப்பாடியாருக்கு வந்து இயற்கையுடைய ஒத்துழைப்பு அதிகமா இருப்பதா நான் நினைக்கிறேன். நீங்க நல்லா பாருங்க, ஓபிஎஸும் 3 முறை முதலமைச்சராக இருந்தார், 6 மாதம் இப்படித்தான் காலகட்டம். ஆனால் 4.5 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக ஆட்சியை நான் சொல்ல அந்த கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராகவும், அடுத்த கட்டமாக எந்த விதமான 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிச்சு ஓட்டக்கூடிய அந்த வலிமையுடையவராக இருந்தார். ஏன்னா இன்னும் சொல்ல போனா ஆட்சிக்கு வந்தவனே இன்னும் சில வாரத்திலேயே கவுந்துரும், சில மாதத்திலேயே கவுந்துரும், அந்த மாதிரியான செய்திலாம் உண்டு. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து எத்தனை அழுத்தம் கொடுத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் நாங்க வந்து எங்களுடைய ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வலிமையும் அவருக்கு இல்ல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு காம்ப்ரமைஸ், அதாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு முக்கிய காரணம் வந்து அண்ணாமலை அவர்களை தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. சோ இப்போ அதிமுக அவருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது என்னன்னா, கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்பதை எடப்பாடியார் உணர்ந்திருக்கிறார். இதை மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவதன் மூலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்திருக்க பாரதிய ஜனதாவும் பலவீனப்படும். கூட்டணி ஆட்சின்றதுக்கு பாஜக தரப்புல இருந்து விளக்கம் சொல்லிட்டாங்க. இது வந்து எங்க தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறது அது தவறுங்கிறேன். அதாவது நீங்க கூட்டணி தலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டது, அடுத்து வந்து உங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை சூழ்நிலை மாறினா நீங்க கூட்டணி. ஆனால் இப்போது வந்து குழப்பம் விளைவிப்பது போல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துவது போல கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் என்பது மற்ற மாநிலங்கள் நீங்கள் செய்ததை காட்டுறதுக்காக பேசுற மாதிரி தானே இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்து வழிநடத்தக்கூடிய எடப்பாடியார் தன்னுடைய தலைமையை மற்றவர்களுக்கு நிலைநிறுத்துவதற்காகவும், ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கின்ற இந்த சூழலை தன்னுடைய அந்த ஏற்கனவே ஆளுமையை நிலைநிறுத்துவதற்கான செயல்பாடுகளாக தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை அங்கு அழைத்து விசாரித்தாலும் ஏற்கனவே அவங்க அதாவது தெளிவா சொல்லிடுறாங்க, உங்களுடைய உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஏற்கனவே பிளவுபடுத்தியதும் பாரதிய ஜனதா கட்சி தான். அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு இருக்கிறது, அதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்களுக்கு வந்து வலிமையாக காட்டக்கூடிய வாய்ப்பு அதிகம். சரி சார், குறுக்கிட நீங்க சொல்லுங்க. நான் திரு செல்வம் சார், 1980 காங்கிரஸும் திமுகவும் 110 தொகுதியில போட்டிட்டாங்க, அது மறந்து. ரெண்டாவது 2006 கூட்டணி ஆட்சிதான். திமுக மைனாரிட்டி சர்க்கார் 91 இடங்கள்ல தான் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் அன்றைக்கு கலைஞருக்கு இருந்த அதிர்ஷ்டமும் சாமர்த்தியமும் பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடம், காங்கிரஸ் கட்சியை மிரட்டி மத்தியில் ஆட்சியிலேயே பங்கு கொண்டிருந்த திமுக மாநிலத்துல பங்கு கொடுக்காம சாமர்த்தியமா போயிட்டாங்க. அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒருவேளை
மக்கள் கூட்டணி ஆட்சிதான் வேண்டும் என்று சொன்னால் யாரால என்ன பண்ணிட சரி, ரைட் சார், அது சரி பேசுவோம். மக்கள் தானே பெரிய ஆளு. அது இப்போ இல்லை, அதுலேயுமே அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே வந்து இல்லைன்னு சொல்றாங்க, பிஜேபி இருக்குன்னு சொல்றாங்க. அது மக்கள் மத்தியில் குழப்பமாகும் அப்படின்னு சொல்ல பேசுவோம் சார். ஆவின் வைத்தியன் சட்ட போயிட்டு வரேன். என்கிட்ட நிறைய தரவு பேசுறதுக்கு நாக்கு வெளியே வருது, தானா உள்ள வராது. உள்ள புரியுது. அந்த கூட்டணி தர்மம் வந்து உங்களை தடுக்குது. அவகாசமும் இல்லை, கூட்டணி தர்மம் தடுக்குது. சரி சரி திரு ஆவின் வைத்தியன் சார், அதாவது இப்போ சொல்லும்போது கூட்டணியே கூட நாங்க வந்து முறிக்கக்கூட சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு கோவிந்தராஜன் அவர்கள் சொல்றாரு. அந்த அளவுக்கு நான் ஸ்டபானா இருப்பேன்றாரா? இல்ல கோவிந்தராஜ் சார் முறிக்கிறாரோ இல்லையோ, எடப்பாடி முறிக்கிறாரோ இல்லையோ, எனக்கு வந்த தகவல் என்னன்னா, அண்ணா செல்வம் அண்ணா அதை விளக்குவாரு. பிஜேபி ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவு. தனிப்பட்ட எடப்பாடி என்ற இயக்கத்துக்கு ஆதரவு கிடையாதுன்ற நிலைப்பாடு இன்று இறுதிக்குள்ள எடுத்துருவாங்க. ஒன்று இருந்தால் உங்களோட கூட்டணின்னு பிஜேபி எடுக்க போகுது, எடப்பாடி இல்லை. ஏற்கனவே அவங்க கிட்ட 18.4% ஓட்டு இருக்கு. யார்கிட்ட? பிஜேபி. இவங்க கையில் தேமுதிக கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகமும் இந்த எஸ்டிபி எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கு? 21 தான் இருக்கு. அதெல்லாம் இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சோன்னா அதே சேர்த்து அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி கட்சியோட சேர்த்த வாக்குகள் 21% வாங்கினது சொல்றீங்க. வாங்கினது ஹையஸ்ட் வாக்கு அண்ணன் எடப்பாடி தலைமையில் இப்போ வாங்கின வாக்கு ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2 நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோதான். பிஜேபிக்கும் அவங்களுக்கும் பெரிய 2%, 1.5% வாக்கு வித்தியாசம் தான் நடுவுலையே இருக்கு. அதிகபட்சம் 2%. இதில் 72, எனக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் ஆல்ரெடி பிஜேபி 72 சீட்டு உறுதி பண்ணிட்டாங்க பிஜேபி கூட்டணிக்கு. இப்போ அந்த பிஜேபி கூட்டணியிலேருந்து ஒவ்வொருத்தராக கையிடுறாங்க. இப்போ இந்த 72 சீட்டு நிற்கிறதுக்கு கூட பிஜேபி கிட்ட ஆள் இல்லை. எங்கே ஆள் இல்லை? பிஜேபி 72 கேண்டிடேட் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னா இல்லை. அதில் ஒரு கேண்டிடேட் அண்ணாமலை, அவர் இருந்தார், அவரும் போயிட்டால் இப்போ 71 கூட இல்லை ஆள். அண்ணாமலையோட நிலைப்பாடு என்னன்றது டிடிவியோட பேச்சை நம்ம நேற்றுக்கு உற்று செஞ்சுருக்கோம். அழகாக சொன்னார். 122 இடம் ஆதரவு தியாகத்தலைவர் சின்னம்மாவுக்கு நாங்கள் கொடுத்தோம். அன்றைக்கி 11 சீட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் கிட்ட இருந்தாங்க. 18 சட்டமன்றம், அதில் 22 18 சட்டமன்ற உறுப்பினர் என் கையில் இருந்தாங்க. 18 சட்டமன்றம் துரோகம் பண்ணதான் அண்ணன் எடப்பாடியார் சொல்கிறாரு. அவங்க ஆட்சியை கலைக்கவே சொல்லலை. கவர்மெண்ட் எடப்பாடி ஒரு தலைமை அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாரு பாருங்க. ஒரு தலைமை மாண்பு, ஒரு பொதுச்செயலர், அவரே இயக்கத்தில் பொதுச்செயலாளர் இருக்கிறவர். 18 எங்களுக்கு இந்த முதலமைச்சர் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் வேறு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும்னு தான் சொன்னாரே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற டிடிவி சார் எங்கே சறுக்குனார்ன்றது சொல்கிறாங்க. இந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கே ஜோலி வேற முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ள அன்றைக்கே ஜோலி முடிஞ்சிருக்கும். இவர் அதுக்கு செய்யலை. இந்த ஆட்சியை நம்மளால கலைச்சுன்னு சரித்திரத்தில் ஒரு கெட்ட பேர் நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்கோசம் யோசிச்சு பண்ணார். அந்த யோசனை தான் அவர் இன்னைக்கு வெற்றி எடப்பாடி இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே. அன்னைக்கு தயவுதை ஒன்றா எதுக்கணும், இல்லைன்னா கவுக்கணும். இது ரெண்டுமே அவர் பண்ணலை. அதுதான் டிடி சார் பண்ண தப்பு. இந்த இல்லைன்னா ஆதரிச்சிருக்கணும், 3வது தப்பு. ரெண்டுமே பண்ணாமல் அவசரமாக அவரை போய் அவர் சொன்னார். எடப்பாடி, மத்திய அரசு வந்து உங்களை நீக்க சொல்கிறாங்க, உங்கள் குடும்பத்தையே உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு மத்திய அரசு சொல்லுது. இன்றைக்கி மத்திய அரசு ஒன்று சேருனால அன்றைக்கி பிரின்னு 4ஆக பிரித்து கிடச்சது யார்? இந்த பிஜேபி மத்திய அரசு தான் பண்ணாங்க. இது செல்வனுக்கு தெரியும், மறுக்க முடியாது. அவர் அன்றைக்கி பிரித்து ரொம்ப தூரம் ஓட வச்சது யார்? எடப்பாடியார் யார் ஓட வச்சது? இந்த பிஜேபி தான். 4 மணிக்கு நீங்கள் ஓபிஎஸோட சேரலைன்னா உங்களை கைது பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. எங்கள் வீடு வரைக்கும் போலீஸ் வந்துடுச்சு, அமலாக்கத்துறை வந்து எல்லாம் வந்துடுச்சு. அதை தடுத்து அன்றைக்கி குருமூர்த்தி, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்தாங்க. அதுதான் கோவம். ஏன் எடப்பாடியாருக்கு கோவம்னா அன்றைக்கி அவர் சொல்கிறாரு யார்கிட்ட? டிடிவி சார்கிட்ட, வெற்றிவேலு இவங்கெல்லாம் போய் சட்டமன்றத்தில் போய் பார்க்குறாங்க. செந்தில் பாலாஜி எல்லாம் ஒரு குரூப்பு போய் சொல்லிங்க, பார்த்திபன் எல்லாம் போய் பார்க்கும்போது, எப்பா மத்திய எனக்கு எந்த கோபமும் இல்லை டிடிவி சார் மேலே. அவர் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறதுல இருக்கட்டும், ஆனால் மத்திய அரசு ஆஃப் பண்ண சொல்லு, இல்லை 3 மாதம் எனக்கு அவகாசம் கொடுங்க. மத்திய எப்போ கட்டி காலில் கீழே ஊந்து தியாகத்தலை சின்னம்மா காலில் உருண்டா மாதிரி அங்கே போய் உருண்டு பறந்து நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இவர் எடுத்தவங்க கவுத்துன்னு அந்த 3 மாதம் கால அவகாசத்தை ஒன்று அண்ணன் டிடிவி மத்திய அரசை சரி பண்ணிவிட்டு இந்த பதவிக்கு வந்திருக்கணும். ஓகே, சின்னம்மாவும் சேர்ந்து தான் சொல்கிறேன். அரசை சரி பண்ணாமல் எடுத்தவங்க கவுத்துன்னு இவங்க எடுத்த
அடாவடி முயற்சியில் தான் இது வந்து போயிடுச்சு. இல்லையா அந்த ஓபிஎஸை விட்டுருக்கணும். நீயே இருந்து தொலையா 4வது முறை வரேன்னு சொல்லி விட்டு தான் இந்த பிரச்சனை வந்திருக்காது. மத்திய அரசு சரண்டர் ஆகிட்டார். 100% ஓபிஎஸ் மத்திய அரசு கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டு அவர் தான் சின்னம்மா மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறாரு. அவர் தான் டிடிவி சார் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறாரு. அவர் தான் ரெட்டைலைக்கு பணம் கொடுத்த கேஸில் டிடிவி சாரை 1.5 மாதம் திகார் ஜெயிலில். இல்லை, ஏன்னா இன்னொன்று சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் இணையணும்னா ஏற்கனவே சசிகலா அவர்களுக்கு எதிராக தான் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் இணையும் போது அப்போ கண்டிப்பாக அவர் தானே அங்கே தான் நான் வரேன். அப்போ அந்த இடத்துல இல்லை சார், அங்கே தான் வரேன். ஃபர்ஸ்ட் டிடிவி சாரை முடிச்சு அடுத்து சின்னம்மா தான் வரேன். இவர் தான் எல்லா பிரச்சனைக்கும் யார் பண்ணுறாரு? 4.5 வருஷம் அம்மாவை டார்கெட் பண்ணி தான் அந்த கேஸே போகுது. எந்த கேஸு? சொத்து குவிப்பு வழக்கு. அம்மா இறந்துச்சுன்னா அந்த கேஸே முடிஞ்சு போய், ஆனால் அந்த கேஸை எட்டு வந்து ஓபிஎஸ் வந்து சின்னம்மா மேலே கேஸை திணிக்கிறார். யார்? குருமதி சாரை வச்சுக்கின்னு அந்த அம்மா குடும்பமே மேலே ஒரு பக்கம் சின்னம்மா, ஒரு பக்கம் டிடிவி சார், எல்லாரும் ஏதோ சுகாசுக்கு பணம் கொடுத்தோன்னு சொல்லி கட்சியை அப்படியே கொடுத்ததாக என்ன தப்பு? ரெட்டையில சின்ன காப்பாற்றுறது தானே கொடுத்துருப்பாரு. ஒரு கட்சியை காப்பாற்று தானே செய்திருக்காரு. இவ்வளோத்தையும் மீறி இவ்வளோ ஆட்டமாக ஆனது யார்? அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ். இன்னைக்கு பேசுகிறாரு வாழ்க்கையிலேயே டிடிவி சார். அவருக்கு சொல்கிறேன், அதாவது எடப்பாடி பெரிய துரோகியானா ஓபிஎஸ் பெரிய துரோகினா பெரிய துரோகி ஓபிஎஸ் தான். அப்புறம் தான் இபிஎஸ். புரியுதுங்களா? நான் இந்த துரோகத்தை பற்றி சொல்ல வரேன். புரியுது. அதாவது அந்த துரோகத்தை பண்ணி இவ்வளோ தூரம் கட்சியை சின்ன பின்னமாக்கி சின்னம்மாவை 4 ஆண்டு காலம் சிறைக்கு அனுப்பணும். ஓகே சார், நேரம் குறைவாக. ஆமாம், இறுதி கருத்து சேர்த்து பதிவு பண்ணுறேன். சிறைக்கு அனுப்புனது யாரு? ஓபிஎஸ். சரி, அன்னைக்கு சிறையில் இருந்து அவர் கணவரை மறைந்ததுக்கு வரத்துக்கு வராரு. சீக்கிரமா இல்ல சார், ரொம்ப கம்மியா இருக்கு வராங்க. அந்த பெயில்ல அவ்வளோ கண்டிஷன் போட வச்சது யாரு? அண்ணன் ஓபிஎஸ் டிடி இது இபிஎஸ். எல்லா துரோகத்தையும் பண்ணவங்களை விட்டுறாரு. யாரு? டிடி சார். இதுல எடப்பாடி முதல்வராக இருந்தா நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது. நம்மளுக்கு என்ன, யாரோ ஒருத்தர் வரட்டும், அதிமுக ஆட்சிக்கு வரணும். அதுக்கு நாங்க எந்த வித தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கணும், அப்படித்தானே சொல்லணும். ஓபிஎஸ் அண்ணா அதை சொல்றாரு. டிடிவி சார் வந்து திரும்ப அதுல ஒரு முள்ளு வைக்கிறாரு. என்னன்னு, எடப்பாடி எவன் செலவு பண்றாரு? இல்ல எவன் இந்த தேர்தல் செலவு பண்ணி இவர் பண்ணுவாரா? புரியுது சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி. திரு தூத்துக்குடி செல்வம் சார், உங்க நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்க. அதாவது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வயசு 64 வயசு ஆச்சு. ஏறக்குறைய நான் ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேல அரசியல்ல நெருங்கிய தொடர்புடைய பார்வையாளராகவும் பங்கெடுப்பாளராக இருந்திருக்கேன். ஆக சிறந்த ஆளுமைகளாக இருந்தவர்களால கூட ஒரு நிமிட தவறினால எவ்வளவு அவங்க தகுதிகளை இழந்திருக்காங்க. அதுக்கு உதாரணமா நான் சொல்றது ஒரு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. அதுல ஒரு உதாரணம் அண்ணன் டிடிவி தினகரன். மிகச்சிறந்தவர். அதாவது எல்லா ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பதட்டப்படாமல் தரவுகளை சொல்லக்கூடியவர். அதனால அந்த டிடிவி தினகரன் ஆகட்டும், மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் ஆகட்டும், அவங்க கடந்த காலத்துல ஒரு நிமிட நேரங்களில் செய்த தவறுகள் இருக்கு பாருங்க, அது அரசியலுடைய திசை வழி போக்க நிறைய மாற்றிருச்சு. அது வேற, அதனுடைய விளைவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த ஒரு நிமிடம் தவறு இபிஎஸ் சொல்லணும். அந்த ஒரு நிமிடம் தவறு யாரு? இபிஎஸ் தேர்ந்தெடுத்து தான் பதிவு பண்ணுங்க. நிறைவு செய்யுங்க சார். நான் 2 பேர் அதை தவற பதிவு பண்ணுங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையில நான் என்ன சொல்றேன், ஆட்சி மாற்றம் அமைய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் மாற வேண்டும் என்று சொன்னால் நிர்வாக சீர்கேடு மிகுந்த இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து என்னன்னா, எல்லாரும் ஒன்றுபட்டு ஊர் கூடித்தான் தேர்வு நிற்க முடியும். அனைவரும் சேர்ந்து கைதட்டினால் மட்டுமே ஓசை கிடைக்கும். ஆகவே நாளை நமதாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒரு மனதோடு களத்தை எதிர்கொள்ள வேண்டும். நடைபெற போகிற யுத்தம் சாதாரண யுத்தம் இல்ல, குருட்சேத்திர யுத்தம். தர்மம் வெல்ல வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நன்றி சார், நன்றி. திரு கோவிந்தராஜன், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. என்னன்னாக்க, நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய எல்லோருடைய இதுவும் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெற்று தேர்தலை சந்திக்க வேண்டும். அது மாற்றமே இல்ல, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த 4 பேரை சேர்க்கறதுல அதுக்கு நிச்சயமாக இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அமித்ஷா அவர்களுக்கும் உளவுத்துறை மூலமாக அவருக்கும் பல்வேறு தரவுகள் சென்றிருக்கும். திரு அமித்ஷா அவர்கள் நிச்சயமாக இது குறித்து ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த கூட்டணி வலுப்பெற்று தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுக தலைமையினால என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். மீண்டும் ஆட்சி அமைப்பும் எடப்பாடியார் தலைமையில மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதுதான் திண்ணம். மக்கள் முடிவெடுத்து. நன்றி. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி.
திரு ஜெயகண்ணன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியிட்ட அடகு வைக்கப்பட்டு நீண்ட காலமாகிறது. இன்னொன்று, நீங்கள் கட்சியை மாநிலத்தில் நடத்தினாலும் தலைமையகம் டெல்லியில் இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.